நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சூர்யா! அம்மா என்னமாச்சு? சூர்யா, கண்ணா சூர்யா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன்னோட பொண்டாட்டி இந்த நகடபாவை கொண்டு வந்து இங்க வச்சுட்டு போனால, உங்க அப்பா மேல சத்தியமா சொல்றேன், இந்த டப்பாவை நான் திறந்து கூட பார்க்கல. என்னோட மனசுல எந்த தப்பான எண்ணமும் இல்ல. என்ன நடந்ததுமா? ஏன் இப்படி பேசுறீங்க? பாருப்பா, இந்த நகடபால ஒண்ணு காலியா இருக்கு. இதுல எந்த நகையுமே இல்ல. சூர்யா, கண்ணா ஒரு நிமிஷம் இங்கே இரு. இத பாருப்பா, இதையெல்லாம் பாரு. இந்த டப்பால பாரு, இதுலயும் பாரு, இதையும் பாரு, நல்லா பாரு, இதுலயும் நகை இருக்கு. இதுலயும் பாரு, இதுலயும் நகை இருக்கு. ஆனா இந்த ஒரு டப்பால மட்டும் நகையை காணும். கண்ணா சூர்யா, நான் இதுவரைக்கும் எந்த ஒரு பொருளுக்காகவும் ஆசைப்பட்டதே கிடையாது. நீ வேணும்னா உங்க அப்பா கிட்ட கூட கேளு. சந்தியா இங்க வந்து இந்த நகை எல்லாத்தையும் கொடுத்ததுக்கு அப்புறம் ரூமை விட்டு வெளியே கூட போகல இல்லங்க? ஆமா, நீ எங்கேயும் போகவே இல்லை. நீ சீக்கிரமா இந்த மொத்த ரூமையும் தேடி பாருப்பா. அம்மா என்னமா நீங்க தேவையில்லாம என்ன பேசுறீங்க? இல்ல இல்ல வேண்டாப்பா சூர்யா, நீ வந்து மொத்த அலமாரியும் தேடி பாரு. வா வா வாப்பா சூர்யா, நல்லா தேடி பாரு, எல்லா இடத்துலயும் பாரு, நல்லா பாரு, நல்லா பாத்துக்கப்பா. அத்தை, ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க? இதுலயும் இல்ல பாரு, இங்க பாரு, இத பாரு. அம்மா ஏன் இதுல சரிங்க? பாருப்பா, இதுலயும் இல்ல பாரு, இதுலயும் பாரு, பாரு. அம்மா இதுல கூட இல்ல பாரு, இதுலயும் ஒண்ணும் இல்ல. இந்த அலமாரியில எதுவுமே இல்ல. வா வந்து நல்லா பாரு, அப்பதான் உனக்கு நம்பிக்கை வரும். நல்லா பாரு. அம்மா அம்மா நீங்க விடுங்கம்மா. இல்ல இங்க வா, சீக்கிரம் வா. இதுக்குள்ளயும் நல்லா பாரு, இதுலயும் நகை ஒண்ணுமே இல்ல. இல்ல அத்தை, வேண்டாம் வேண்டாம், ஒரு தடவை பாக்குறதுல ஒரு தப்பும் இல்லம்மா. இப்ப மிச்சம் இருக்கிறது என் கையில எந்த நகையுமே இல்ல. அம்மா என்னாச்சுமா உங்களுக்கு? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? யாராவது என் மேல திருட்டு பழி போடணும்னு நினைச்சா அத நிச்சயம் என்னால தாங்கிக்கவே முடியாது, என்னால ஏத்துக்கவே முடியாதுப்பா. நீ நல்லா தேடி பாத்துக்க. அம்மா உங்க மேல யாரு பழி போடுறாங்க? இந்த வீட்டுக்கு நீங்க தான் எஜமானி அம்மா. எஜமானி அம்மாவா? இதுக்கு முன்னாடி நான் இந்த வீட்டு எஜமானி அம்மா தான். ஆனா இப்ப இல்லப்பா. இப்ப நான் ஏன் வீட்லயே திருட்டு பட்டதை சுமந்துட்டு இருக்கேன்ப்பா. என்னால வேற எதுவும் செய்ய முடியல, அதனாலதான் திருட்டு பழி போடுறதுக்காக இந்த காலி டப்பாவை என்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கா. நாளைக்கு இவ வந்து இதுல என் நகை இருந்ததுன்னு சொன்னா, வேண்டாப்பா சூர்யா, நீயே கேளு, இந்த காலி டப்பாவை என்கிட்ட ஏன் கொடுத்தான்னு கேளு. அம்மா நீ அமைதியா இருக்கம்மா. யாரும் உங்க மேல திருட்டு பழி போடணும்னு நினைக்கல. என்ன நடந்து விசாரிக்கலாம் இருங்க. சத்யா, அந்த நகை நீ பாத்தியா? இல்லங்க, அது வந்து நகை எல்லாமே டப்பால தான் இருந்தது. இது எல்லாமே நான் கல்யாணத்துக்கு கொண்டு போன நகைங்க. எல்லா நகையும் என்னோட பேக்ல நான் எடுத்து வச்சேன். ஆனா நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த டப்பாவை நான் மறுபடியும் செக் பண்ணலங்க. நான் என்னோட நகை இருக்கா இல்லையான்னு பார்க்காமலே நான் அத்தை கிட்ட கொடுத்துட்டேங்க. அப்படின்னா ஹாரம் நம்ம வீட்டுக்கு வந்தது 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த நகை டப்பாவையில என்கிட்ட கொடுத்துட்டு போனது நீ தானே? அந்த ஹாரம் இந்த வீட்ல இருந்து எப்படி போயிருக்கும்? பதில் சொல்லு சந்தியா. இப்படி எல்லாம் செய்யறதால நீ என்ன நிரூபிக்கணும்னு நினைக்கிற? இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை கூட பேச வேண்டாம். முதல்ல அந்த நகை என்கிட்ட இருக்கான்னு தேடி பாரு.
நான் இதுக்காக தேடி பார்க்கணும் அத்தை. இந்த டப்பால நகை இல்லைன்னு நீங்க தான் இவ்வளவு தூரம் சொல்றீங்களே, அப்போ கண்டிப்பா அந்த டப்பால நகை இருந்திருக்காது. அந்த டப்பா எல்லாத்தையும் நீ தானே கொண்டு வந்த. உன்னோட ரூம்க்கு யாரும் வரல. நீ இந்த டப்பாவை கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த ரூம்க்கு யாருமே வரல. இப்போ இதுக்கு ஒரு முடிவு எடுக்க வேண்டியது நீதான் சூர்யா. இந்த வீட்ல ஒரு ஹாரோ திருட்டு போயிருக்கு. இத யார் செஞ்சிருப்பா? இது எப்படி நடந்திருக்கும்? ஒருவேளை அந்த நகை கிடைக்கலன்னா என்னால கண்டிப்பா நிம்மதியா இருக்க முடியாதுப்பா. நான் உயிரோட இருக்கிறதும் சாகிறதும் ஒண்ணுதான். சந்தியா, நகை எல்லாத்தையுமே ஊர் ரூம்ல இருக்கிற பீரோல தானே வைக்கிற. 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நீ தானே அந்த டப்பாவை எல்லாம் பீரோல வேங்கத்தன் கொடுத்துட்டு போன. அப்படின்னா இந்த ஹாரம் நம்ம 2 பேர்ல யாரும் ஒருத்தர் கிட்ட தான் இருக்கு. கண்ணா சூர்யா, ஒண்ணு உங்க அம்மா தன்னோட சொந்த வீட்டுல இந்த ஹாரத்தை திருடி இருக்கணும். இல்லைன்னா இந்த திருட்டு பழிய ஏன் மேல போடுறதுக்காக உன்னோட பொண்டாட்டி வேணும்னே இந்த வேலையை செய்யறான்னு எனக்கு தோணுது. நடந்த மொத்த சம்பவமும் என்னன்னு உனக்கு நல்லா தெரியும். அதனால இப்ப முடிவு எடுக்க வேண்டியது நீதான். இந்த விஷயத்துல தப்பு பண்ணது யாரு? இப்ப உன்னோட அம்மா மேல உன்னோட பொண்டாட்டி திருட்டு பழிய போட்டிருக்கா. அதனால தப்பு ஏன் மேலன்னு சொல்ல போறியா? இல்லனா இது எல்லாத்தையும் வேணும்னே செஞ்ச உன்னோட பொண்டாட்டியோட தப்புன்னு சொல்ல போறியா? இதுல இருந்து நகையை காணுங்கிற விஷயம் சத்தியமா எனக்கு தெரியாது. ஒரு டப்பாவை கூட திறந்து பார்க்காம தான் நான் உங்ககிட்ட கொடுத்தேன். நீ பேசாத. நீ பதில் சொல்லு சூர்யா. இப்ப நீ என்ன முடிவெடுக்க போற? அம்மா அம்மா, ஏன் நீங்க இப்படிலாம் பேசுறீங்க? அம்மா, அந்த ஆரம் இங்கேதான் எங்கேயாவது இருக்குமா? கொஞ்ச நேரம் தேடினா கிடைச்சிடும். நான் தேடி பார்க்கறேன். சரி சூர்யா, மொத்த வீட்லயும் எல்லா இடத்துலயும் தேடி பாரு. உனக்கு முழுசா நம்பிக்கை வரட்டும். அப்புறமா உன் முடிவு என்ன என்கிட்ட சொல்லு. நீ என்ன திருடியா நினைக்க போறியா இல்லையான்னு சொல்லிடு. ஆனா அது வரைக்கும் நானும் உன்னோட அப்பாவும் இந்த ரூம்குள்ள தூங்க போறதில்ல. நாங்க 2 பேரும் வெளியே ஹால்லே படுத்துக்கிறோம். என்னங்க, இன்னும் எதுக்காக இங்கேயே நின்னுக்கிட்டு இருக்கீங்க? வாங்க. அம்மா, இப்படிலாம் பண்ணாதீங்கம்மா. உங்களுக்கே தெரியும்ல, என்னை பத்தி நானே தப்பா நினைக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு. என்ன படைச்ச கடவுள் மேல நான் சந்தேகப்படுறது கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா உங்களோட சந்தேகப்பட மாட்டோம்மா. என் மனசுல அப்படி எந்த விதமான சந்தேகமும் இல்லம்மா. இல்லப்பா சூர்யா, ஒருவேளை அந்த கடவுளை விட உயர்ந்த ஸ்தானம் எனக்கு இருந்திருந்தா அப்ப இந்நேரத்துக்கு என் கேள்விக்கு நீ கண்டிப்பா பதில் சொல்லிருப்ப. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இல்லப்பா சூர்யா, ஒருவேளை அந்த கடவுளை விட உயர்ந்த ஸ்தானம் எனக்கு இருந்திருந்தா அப்ப இந்நேரத்துக்கு என் கேள்விக்கு நீ கண்டிப்பா பதில் சொல்லிருப்ப. நீ பிறந்ததுக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கையில எப்படிப்பட்ட நாட்கள் வந்ததுன்னு தெரியுமா? சாப்பிடுறதுக்கு கூட அப்பெல்லாம் சில சமயம் ஒண்ணுமே இருக்காது. அப்ப கூட நான் தான் பட்டினி கிடந்திருக்கேன். எத்தனையோ கஷ்டங்களை நான் தனியா தாங்கி இருந்திருக்கேன். யார் முன்னாடி போய் நான் தலை குறிஞ்சு நின்னதும் இல்ல. ஒருவேளை நான் செத்ததுக்கு அப்புறம் கூட யாராவது என் மேல பொய் பழி போட்டாங்கன்னு வச்சுக்க, அப்ப கூட கண்டிப்பா நான் மேல இருந்து கீழே வந்து அவங்களுக்கு பதில் சொல்லிட்டு தான் போவேன். கடவுளே, இது என்ன கொடுமை! நான் ஏன் இன்னும் உயிரோட இருக்கேன்? கடவுளே, உனக்கு என் மேல ஏதாவது கோவம் இருந்திருந்தா அந்த கோவத்தை வேற மாதிரி காட்டியிருக்கலாமே. அதுக்கே இப்படி என் மானத்தை வாங்கணும்? இன்னும் ஏன் எல்லாரும் இங்கே நின்னுட்டு இருக்கீங்க? போங்க, எல்லாரும் வெளியே போங்க. போங்க சவிதா, சீக்கிரம் வெளியே போங்க. போமா, போங்க, போ, வெளியே போ. மனசுல எந்த சந்தேகமும் இருக்க கூடாது. போ. இன்னும் ஏன் இங்க நின்னுட்டு இருக்க சூர்யா? இங்கே நின்னுட்டு இருந்தா எப்படி? வா போ. நான் இந்த ரூமை வெளியே பூட்டிட்டு வந்துடுறேன்.
இல்லம்மா. ரூம் சாவியை ஓக்கிட்டே கொடுத்துட்டேன். அதனால ராத்திரியெல்லாம் கவனிக்க வேண்டிய அவசியம் உனக்கு இருக்காதுமா. இங்க பாரு சந்தியா, அந்த ஹாரம் கிடைக்கிற வரைக்கும் நான் உன்னோட மாமனார் 2 பேருமே இந்த ரூம்குள்ள போக மாட்டோம். அப்பதான் நாளைக்கு நீங்க யாரும் எதுவும் சொல்ல மாட்டீங்க. வாய்ப்பு கிடைச்ச உடனே அத்தை போய் அந்த ஹாரத்தை மறைச்சு வச்சுட்டாங்கன்னு சொல்லக்கூடாதுல்ல. இல்ல வேண்டாம் சந்தியா, இனிமே நீ என்கிட்ட எதுவும் பேச வேண்டிய அவசியமே இல்ல. பாசமா அன்பா நீ பேசி நடிச்சதெல்லாம் போதும். நீ அன்பா நடிச்சாலும் அதுல இருக்கிற உண்மை என்னன்றது எனக்கு நல்லாவே தெரியும். சூர்யா, எல்லாரோட ரூம்லயும் போய் ஒழுங்கா தேடிட்டு வா. மீனாட்சியோட ரூம், மோகன், அப்புறம் சவிதா, யாரோட ரூம் நீ விட வேண்டாம். ஏன்னா என் மேலே நீங்க சந்தேகப்பட்டுட்டீங்கல்ல. இவங்க மேல சந்தேகப்படுறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. மீனாட்சி, சொல்லுங்க அத்தை. முதல்ல இவங்க 2 பேரையும் உன்னோட ரூமுக்கு கூட்டிட்டு போ. என்ன நிக்கிற? போ, சீக்கிரம் கூட்டிட்டு போ. அக்கா வாங்க அக்கா, ஏ ரூமுக்கு வாங்க. வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம் அத்தை. யாரோட ரூமுக்கும் போய் தேடி பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. அந்த அறுத்தை மறந்து போய் நான் எங்கேயாவது எடுத்து வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் முதல்ல என்னோட ரூம்ல போய் நல்லா தேடி பார்க்கறேன் அத்தை. வேண்டாம், அதெல்லாம் எதுவும் வேண்டாம். கண்டிப்பா நீ எந்த தப்பு பண்ணிருக்க மாட்ட. திருடினது நாங்க தானே. சொல்ல போனா இந்த மாதிரி பெரிய தப்பெல்லாம் எங்களை மாதிரி படிக்காதவங்க மட்டும் தானே செய்வாங்க. நீங்க எல்லாம் அந்த தப்பு பண்ண மாட்டீங்களே. நீ ரொம்ப நியாயமானவ, நேர்மையானவ. வாழ்க்கையில எப்பவுமே எந்த தப்புமே பண்ணாதவ. நீங்க எப்படி தப்பு பண்ணிருக்க முடியும்? உன் மேல எந்த தப்புமே இருக்காது. தப்பு பண்றதெல்லாம் என்ன மாதிரி ஆளுங்கதான். எனக்கு நல்லா தெரியும் சந்தியா, உன் மேல எந்த தப்புமே இருக்காது. எங்களை மாதிரி படிக்காதவங்க தான் தப்பு பண்ணுவாங்க. அதனாலதான் சொல்றேன், என் கூட வா, பேசாம வா. இது எங்க மறைச்சு வைக்க எவ்வளவோ பிளான் பண்ணி இதை எடுத்த. ஆனாலும் இப்படி சின்ன பிள்ளைங்க மாதிரி இப்படி மாட்டிக்கிட்டேனே. இந்த அறுத்தை நான் எங்க வைக்கிறது? இந்த அறுத்தை எங்க வச்சாலும் சரி, அவங்க தேடினா கிடைச்சிருமே. இத நான் எங்கன்னு வைக்கிறது? இத பெட் கடியில வச்சிடலாம். இங்க வேண்டாம், முதல்ல இங்கதான் வந்து தேடுவாங்க. வேற எங்க வைக்க? ஐயோ மீனா, கொஞ்சமாவது மூளையை பயன்படுத்து. அறுத்தை எங்க வச்சா யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. பேசாம ஒண்ணு பண்ணலாம், ஆரத்தை இதுக்குள்ள போட்டுடலாம். மொத்தல நான் தான் வந்திருக்கேன். வாமா, வந்து எல்லாருமே தேடி பாரு. அத்தை, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அத்தை. நான் மறந்து போய் அந்த அறுத்தை எங்கேயாவது வச்சிருப்பேன். இல்ல இல்ல, நானே அது எங்க இருக்குன்னு தேடிக்கிறேன். அதெல்லாம் வேண்டாம். என் மேலதான் நீ திருட்டு பழி சுமத்தி இருக்கல்ல, அது பொய்ன்னு நான் நிரூபிச்சாகணும். அப்பதான் என்னால நிம்மதியா இருக்க முடியும். இல்லன்னா முடியாது. பேசாம வாங்க. அந்த ஆரத்தை இந்த வீட்டுல யாரும் எடுக்கல. அதை நிரூபிக்கிற வரை நான் சும்மா இருக்க மாட்டேன். மோகன், சவிதா, நீங்க 2 பேரும் இங்கே இருங்க. அடுத்ததா உங்க ரூம்ல தான் தேடணும். என்னங்க, ஏங்க சும்மா நின்னுட்டு இருக்கீங்க? நீங்களும் ஏன் கூட வாங்க. எல்லாரும் வாங்க. என்னடி இது? இப்படி நீ கத்திக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, அப்புறம் வெளியில இருக்கிறவங்களுக்கு நம்ம திருடங்கன்னு தெரிஞ்சிரும். சீக்கிரமா அதை மறைச்சு வை. என்னங்க, எனக்கு இப்ப ரொம்ப பயமா இருக்குங்க. இந்த அறத்தை எப்படி மறைக்கிறதுன்னு இது தெரியல. பெரிய பிரச்சனை தான். அண்ணி எப்ப பார்த்தாலும் நம்மள பிரச்சனையில மாட்டி விட்டுட்டே இருக்காங்க. இங்க இருக்கிறவங்க கிட்ட நம்ம எப்படி தப்பிக்கிறது? அண்ணி வேற எல்லாத்தையும் உத்து பாப்பாங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு தோணுது. எனக்கு என்னமோ அவங்க கண்ணு எக்ஸ்ரே கண்ணுன்னு தோணுது மீனா. நம்ம மனசுக்குள்ள என்ன இருக்குங்கிற விஷயத்தை கூட ஒரு பார்வையிலேயே சொல்லிடுவாங்க. என்னங்க நீங்க? என் புருஷனுக்கு யாரு கண்ணு படக்கூடாது. ஒன்னு சொல்லட்டுமாங்க, தினமும் உங்க காலை கழுவி உங்க தண்ணிய குடிச்சாலே நான் சொர்க்கத்துக்கு போயிடுவேன். 3 வேளையும் உங்களுக்கு ஆரத்தி எடுத்து பூஜை பண்ணணுங்க. எப்படி ஒரு யோசனையை கொடுத்திருக்கீங்க? ஆறு எங்க இருக்குன்ற விஷயம் யாருக்குமே தெரியாது. நான் யோசனை கொடுத்தனா? நீ என்ன சொல்ற? என்ன நீங்க
இந்த ஆரம் இருக்குல்ல, இந்த ஆரத்தை நீங்க கழுத்துல போட்டுக்கோங்க. இந்த ஆரம் உங்க கழுத்துல தான் இருக்குங்கிற விஷயம் யாருக்கும் தெரியாது. இதை யாராவது பார்த்தாங்கன்னா நம்ம 2 பேரையும் துரத்திடுவாங்க மீனா. பேசாம இருங்க. இந்த ஆரத்தை பத்தி யாருக்கும் தெரியக்கூடாது. தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியும்ல? யாருக்கும் இந்த விஷயம் தெரியக்கூடாது. அதனால உங்க கழுத்துல தான் இருக்கணும். தயவு செஞ்சு இதை போட்டுக்கோங்க. அதெல்லாம் வேண்டாம் மீனா. நீங்க போய் ஒரு நிமிஷம் கண்ணாடியில பாருங்க. போங்க மீனா, நீ என்ன மாட்டி விட தான் போற. அத்தை, எவ்வளவு நேரமா நான் இருமிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு மருந்து மாத்திரை கூட எடுத்துட்டு வர மாட்டியா? எங்க எல்லாருக்கும் முன்னாடி எதுக்காக நீங்க ரூமுக்கு வந்தீங்க? இப்பதான் வெளியே எங்க கூட நின்னுட்டு இருந்தீங்கல்ல? அது வந்து அத்தை, நான் இந்த சாவி எல்லாமே எடுத்து மேல வச்சிருந்தேன் அத்தை. எனக்கு மேல இருந்து எடுக்க எட்டாது. அதனாலதான் இவரை கூப்பிட்டு முதல்லயே சாவி எடுக்க சொன்னேன். அதாவது அக்கா தேடணும்னா சாவியெல்லாம் உங்களுக்கு தரணும்ல. இந்தாங்க சாவி. இந்தாமா சந்தியா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அக்கா, உங்களுக்கு நம்பிக்கை வர வரைக்கும் எல்லா இடத்துலயும் நல்லா தேடி பாருங்க. சாவி இப்ப உங்க கையில தானே இருக்கு. ஒவ்வொரு மூலையிலயும் தேடி பாருங்க. ஒரு வாட்டி தேடுறது போதாதுன்னா 2-3 தடவையும் தேடி பாருங்க. நல்லா தேடி பாருங்க அக்கா. அதுவும் இல்லாம என் மேல வேற ஏற்கனவே ஒரு திருட்டு பழி இருக்கு. அதனால இந்த பழியும் என் மேல விழக்கூடாதுல்ல. உங்க எல்லாரும் மனசுலயும் முழுமையா நம்பிக்கை வர வரைக்கும் நீங்க எல்லா இடத்துலயும் நல்லா தேடி பாத்துருங்க. இல்லனா என்னால ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா இருக்க முடியாது. மொத்த ரூமையும் தேடி பாருங்க. வேண்டாம் மீனாட்சி, அதெல்லாம் எதுவும் தேவை கிடையாது. உங்க மேல நான் திருட்டு பழி போடணும்னு நினைக்கல. உண்மை சொல்ல போனா எனக்கே ரொம்ப கவலையா இருக்கு. நீ எதுக்காக தேவையில்லாம கவலைப்படுற சந்தியா? உன்னோட நகை திருட்டு போயிடுச்சு, அதுக்காக கவலைப்படுறியா? நம்ம வீட்டுல திருட்டு போயிடுச்சுல. சரிதான். உண்மையை சொல்ல போனா ராத்திரி முழுக்க எங்க எல்லாரையும் உட்கார வச்சு அடிச்சாலும் நான் உன்னை எதுவுமே கேட்க மாட்டேன். பாரு, இத பாரு சந்தியா, எவ்வளவு நேரம் வேணாலும் நீ தேடி பாரு. ஆனா அவ்வளவு நேரமும் என்னால அந்த பழிய சுமக்க முடியாதுன்னு தோணுது. அதனால சீக்கிரம் போய் தேடு. இந்த ரூம்ல இருக்கிற எல்லா பீரோவையும் தேடி பாரு. ஏமா சந்தியா, ஏன் இன்னும் நின்னுட்டு இருக்க? தேடு. இல்ல வேண்டாம், வா வா தள்ளு. இப்ப நீ தேடலன்னா எங்க வீட்டுல எல்லாருமே திருடங்க ஆயிடுவாங்க. அதனால அலமாரியை திறந்து தேடு. என்ன யோசிக்கிற? அலமாரியை திற. அத்தை, கொடு. இதுல பாரு. இதுல நல்லா பாத்துக்க சந்தியா. இதுல இருக்கிற ஆரம் உன்னோட தானே பாரு. இல்ல இதையும் பாரு. பாருமா, இது உன்னோட ஹாரமா? இதுவும் இல்ல. என்னச்சப்பா விக்ரம், ஏன் இப்படி அசைஞ்சுக்கிட்டே இருக்க? பொறுமையா நில்லு. அது ஒண்ணு இல்லப்பா, என்னன்னு தெரியல, அரிக்குது. இந்த அரிப்பால அலர்ஜி எல்லாம் வர வாய்ப்பு இருக்கு. இந்த விஷயத்துல அஜாக்கிரதையா இருக்க கூடாது. இப்ப அஜாக்கிரதையா இருந்தா அப்புறம் வருத்தப்பட வேண்டி வரும். அப்பா, எனக்கு ஒன்றும் அதிகமா அரிப்பெல்லாம் இல்லப்பா, ஏதோ கொஞ்சம் லேசா அரிக்குது, அவ்வளவுதான். நீ இங்கே இருப்பா, நான் போய் மருந்து கொண்டு வரேன். அப்பா, அதெல்லாம் எதுக்குப்பா? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லப்பா, வாங்க. இல்லம்மா, எல்லா இடத்துலயும் நல்லா தேடி பாரு.
அத்த இதெல்லாம் எதுவுமே வேண்டாம். அந்த அறை இங்க எங்கேயுமே இல்ல. இல்லம்மா சந்தியா, இன்னும் நிறைய இடத்துல தேடி பார்க்கணும். வா இங்க பாரு, இதுலயும் நல்லா பாரு. இங்க வா, இப்படி வா, வா இதுலயும் பாரு. இதுல இருக்கான்னு பாரு. போது நிறுத்துங்க அத்த. இதெல்லாம் எதுவும் வேண்டாம். அந்த அறை இங்க இல்ல. முதல்ல உனக்கு நம்பிக்கை வரட்டுமா? எங்க மேல திருட்டு பழி போட்டல. கழுத்தை காட்டுப்பா. உனக்கு எங்க அரிப்பு இருக்கு? ஐயோ அப்பா, இப்போ அரிப்பெல்லாம் இல்லப்பா. இதுக்கு முன்னாடி தான் அரிச்சது. இப்போ அரிப்பெல்லாம் நின்றுச்சுப்பா. அதான் வெளியில கொசுவெல்லாம் நிறைய சுத்திட்டு இருக்குல்ல, அந்த கொசு கடிச்சதால அப்படி அரிச்சிருக்கும். ஜன்னலை மூடி வைன்னு நான் தினமும் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா நீ ரூம் ஜன்னலை மூடுறதே கிடையாது. அதனாலதான் கொசுவும் வருது, இந்த அரிப்பும் வருது. அப்பா இப்போ எனக்கு அரிக்கலப்பா, நல்லா இருக்கு. நான் ஏன் சொல்றேன்னு கேளு கண்ணா. கொஞ்ச நேரம் உனக்கு எரியும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும். அப்பா எனக்கு எரியும்பா, எரிச்சல்லாம் எனக்கு பயம்பா. கண்ணா இப்படியே விட்டீங்கன்னா அது சிகப்பாயி அப்புறம் உனக்கு தான் கஷ்டம். அப்பா, கண்ணா, வேணாப்பா. ஒண்ணும் ஆகாது. நான் ஒண்ணும் இல்லப்பா. அப்பா இல்ல, அப்பா, சொன்னா கேளுங்கப்பா. காட்டுப்பா. ஒண்ணும் ஆகாதப்பா. ஷர்ட்டை கலட்ட விடு.